தமிழ்நாட்டில் உள்ள மேலும் 6 கடற்கரைகளை அழகுபடுத்தி அவற்றுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெற நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தமிழ்நாடு அரசு இதற்காக 24 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. டென்மார்க் நாட்டின் சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை உலகம் முழுவதும் கடற்கரைகளை ஆய்வு செய்து அதற்கு நீலக்கொடி கடற்கரை என்கிற தகுதியை வழங்கி வருகிறது. இந்த சான்றிதழானது தூய்மை, பாதுகாப்பு மற்றும் கடற்கரையின் சூழல் உள்ளிட்ட உலகளாவிய தரத்தை நிறைவு செய்யும் கடற்கரைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். அந்த வகையில் இந்தியாவில் இதுவரை 8 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்னை கோவளம் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பட்டியலில் மெரினா கடற்கரையும் விரைவில் இணைய உள்ளது. இதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான சிறப்பு பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் பெறவும் விண்ணப்பித்துள்ளது. இத்துடன் கடலூர் சில்வர் கடற்கரை, நாகப்பட்டினம் காமேஸ்வரம் கடற்கரை, ராமநாதபுரம் அரியமான் கடற்கரை ஆகிய 3 கடற்கரைகளும் நீலக்கொடி சான்றிதழுக்காக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்போது சென்னை திருவான்மியூர், பாலவாக்கம், உத்தண்டி கடற்கரைகளும், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் கடற்கரை, விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு கடற்கரை, கடலூர் சாமியார்பேட்டை கடற்கரை என மொத்தம் 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு கடற்கரைக்கும் 4 கோடி ரூபாய் வீதம் மொத்தம் 24 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இவற்றில் ஒவ்வொரு கடற்கரையும் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கழிவறை வசதி, திடக்கழிவு மேலாண்மை, சோலார் வசதி, கழிவுநீர் தூய்மைப்படுத்தும் நிலையம், கண்காணிப்பு கேமரா வசதிகள், சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேற்கொள்ளவும் மற்ற பணிகளுக்கு 1 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகளால் கடல் நீரின் தரம், சுற்றுச்சூழல் மேலாண்மை, பாதுகாப்பு உள்ளிட்ட 33 அளவுகோல்களை நிறைவு செய்யும் வகையில் இந்த கடற்கரைகள் மேம்படுத்தப்படும். நீலக்கொடி திட்டம் கடற்கரைக்கு சுற்றுலா செல்வோரிடத்தில் அதன் தூய்மையை பாதுகாக்கும் வகையில் பொறுப்புணர்வை ஏற்படுத்தி நிலையான கடலோர வளர்ச்சியையும் மேம்படுத்தும் என சூழலியல் ஆர்வலர்கள் கருதுகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து முகிலன்.